நாங்கள் அன்புக்கு எதிரி கிடையாதுங்க. சில நேரங்களில் இந்த அன்பு தடுமாற்ற அடையும். இப்போ நானெல்லாம் ஆசிரியராக இருந்து பார்த்துட்டு இருக்கிறேங்க. எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் ப்ரோக்ரஸ் கார்டில் சைன் போட்டுட்டான். அவனே கையெழுத்து போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏய், அப்பாவை கூப்பிட்டு வாடா. அம்மாவை கூப்பிடாத, அம்மா அன்பு. அப்பாவை கூப்பிட்டு வாடா, ஏன்னா அறம் தான் தண்டிக்கும். அப்பாவை கூப்பிட்டு வாடான்னு அந்த அம்மாவும் சேர்ந்தே கூட வந்துடுச்சு. நான் சொன்னேன், சார் இங்கே பாருங்க, உங்கள் பையன் ப்ரோக்ரஸ் கார்டில் கையெழுத்து போட்டிருக்கிறான். நீங்கள் கொஞ்சம் என்ன ஏதுன்னு கேளுங்க. நான் என்ன கேட்டாலும் அவன் சத்தியமே பண்ணுறா, நான் போடலைன்னே சொல்கிறாங்க சார்ன்னு சொன்னேன். அவர் கூப்பிட்டு போய் மிரட்டினார். ஏண்டா போலித்தனமாக கையெழுத்து போட்டுக்கிறியா அப்படின்னு அவர் மிரட்டினார். இந்த அம்மா கொஞ்ச நேரம் அவர் என்னென்னமோ சொல்லி எல்லாம் உண்மை ஒத்துக்கோ, மன்னிப்பு கேளு, அவர் என்னென்னமோ சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் இந்த அம்மா பொறுமையாக பார்த்துட்டு இருந்து வந்து, இப்போ என்னவன் பண்ணிட்டான், நீங்கள் பாட்டுக்கு அவனை மிரட்டிட்டு இருக்கிறீங்க. ஏய், பொய் பேசுகிறாண்டியும் பையன், கையெழுத்து போட்டுட்டு இல்லைன்னு சொல்கிறாண்டின்னு. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு பாருங்க, நீங்கள் சொன்ன பொய்யை விடவா அவன் பெரிய பொய் சொல்லிட்டா. அவருக்கு அப்படியே ஷாக் ஆகி போயிடுச்சு. நான் அப்படியே திகச்சு நிற்கிறேன். நான் என்னடி பொய் சொன்னேன்னு. என்ன சொல்லிங்க, என்னை கல்யாணம் பண்ணீங்க, புளியடிச்சு பொழைச்ச வரம்பரை, புளியடிச்சு பொழைச்ச வரம்பரை நீங்கள் சொன்னீங்கல்ல. உங்கள் வீரத்தை நம்பித்தாங்க என்ன கட்டி கொடுத்தாங்க. வந்து பார்த்த பிறகு தானே தெரிஞ்சுது, நீங்கள் துப்பாக்கியெல்லாம் தூக்கிட்டு போய் அந்த காட்டில் வேட்டையாடல, ரோட்டோரம் இருக்கிற புளிய மரத்துலலாம் புளியங்காய் அடித்து பொழைச்ச வரம்பரைன்னு எங்களுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சுது. நீ போய் சொல்லித்தானே கல்யாணம் பண்ணு நினச்சிங்க. அந்த மனுஷன் அப்படியே ஆஃப் ஆகி போயிட்டார். இப்போ இவன் எப்படி மதிப்பா நான் கேட்குறேன்.